அன்பானவர்களே, தென்னாட்டில் தெரிந்து கொள்ள வேண்டியவை 3. தமிழர்கள் நாம் தெரிந்து கொண்டால் நன்று. காணொளியை முடிவு வரை பாருங்கள் இன்று. புதுக்கோட்டையில் புதுகை முத்தமிழ்ச் சங்கம் துவக்கம். சகோதரி ஜெயா வேதாச்சலம் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் நான் கலந்து கொண்டேன். என்னோடு மணிமேகலை பிரசுரம் இணை இயக்குனர் அவர்கள் ரவி அவர்கள் கலந்து கொண்டார்கள். நிறைய விஷயங்கள் பேசினோம். புதுகையில் இந்த சந்திப்பும் அந்த நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக காளையார் கோவில் வீரம் பக்தியில் சிறந்த மருது வீரர்கள் வசித்த வாழ்ந்த ஒரு இடம் ஈசனின் கோயில். அந்த கோயிலிலே எத்தனையோ அதிசயங்கள். அந்த அந்த சிவகங்கை சீமையிலே 2வது மாமன்னர் மாவீரர் முத்துவடுகநாதர் பெரிய உடையத்தேவர் சுமார் 1750 முதல் 1772 வரை 22 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து மன்னராக இருந்தார். வெள்ளையனை எதிர்த்து முதல் சுதந்திர முழக்கம் செய்தவர். இவரை போரில் எதிர்க்க முடியாமல் கையெறி குண்டுகளால் மறைந்திருந்து கொண்டார்கள் பாவிகள். அப்பேற்பட்ட மன்னரோடு கூட பக்திக்கு தலைவணங்கி சரண்டரான மருது சகோதரர்கள் அவர்களும் அங்கே சிலை வடிவிலே இருக்கின்றார்கள். உயிரோட்டமாக அவர்கள் அருகிலே நின்ற ஒரு பெருமை மகிழ்ச்சி எனக்கு இருந்தது, துக்கமும் இருந்தது. இதையெல்லாம் பார்க்க வேண்டும் மக்கள். அதற்கு அடுத்தபடியாக தமிழை பெருமையாக பேசுகிறவர்கள், தமிழை கம்பரை, வள்ளுவனை, வள்ளலாரை, ஔவையாரை எல்லாம் புகழ்ந்து பேசுகின்றவர்கள். கம்பன் எங்கே இருந்தார்கள், திருவள்ளுவர் எங்கே பிறந்தார்கள், கம்பன் பிறந்த இடம், திருவள்ளுவர் வாழ்ந்த இடம், பிறந்த இடம், இப்படியெல்லாம் சில வரலாறுகள், அதாவது பழைய வரலாறுகள். அந்த வரலாறுகளையும் நாம் கண்ணுற்றால் தமிழை வளர்க்கும். நாம் அதையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அந்த வகையிலே மயிலாடுதுறை அருகிலே தேரெழுந்தூர் என்ற ஒரு ஊர், கோமலுக்கு பக்கத்தில், அந்த ஊரிலே தான் கம்பன் வந்து அந்த பிறப்பு எடுத்தது. அங்கிருந்து பல காரியங்களை அவர் செய்தார். அது எல்லாரும் தமிழர்கள் அறிந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையை தமிழிலே எழுதி தமிழிலே சிறப்பித்து கவி சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை வாங்கியவர். எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாலும் கவி சக்கரவர்த்தி என்ற ஒரு பட்டத்தை அவருக்குத்தான் இந்த தமிழகம் கொடுத்தது. மன்னர்கள் அவரை வரவேற்றார்கள். அவருடைய கவித்தன்மையை ஸ்ரீரங்கம் கோயிலிலே அந்த இராமாயணத்தை, கம்பர் எழுதிய வால்மீகி ராமாயணத்தை தமிழிலே எழுதி அரங்கேற்றம் செய்த ஒரு மாபெரும் பாக்கியவானவர். ஒரு காலத்தில் இதை ஒரு தகவல் சிதம்பரத்திலே அரங்கேற்ற நினைத்தார். நினைக்கும் பொழுது சிதம்பரம் வந்து அதை எடுத்துக்கொண்டு வந்து சொல்லும் பொழுது, இது என்ன பெரிய கம்ப ராமாயணம், இதுக்கு உயிரோட்டம் இருக்கிறதா என்று சொன்னார்கள். அப்போது வடக்கு வீதியிலே ஒரு ஆச்சாரியார்கள், அதாவது வாத்தியார்கள், இப்படி சொல்ல போனால் அர்ச்சகர்கள் பிள்ளை ஒருத்தர் இறந்து போயிட்டார். அப்போது அந்த ராமாயணத்திலே ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சஞ்சீவியினுடைய பாடலை பாடினார். அவர் உயிர் பிழைத்தார் என்று ஒரு தகவல் இருக்கிறது. அதன் பிறகு அவர் இங்கே இல்லாமல் ஸ்ரீரங்கம் கோயிலிலே அதை அரங்கேற்றினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கம்ப ராமாயணம், சிறப்புமிக்க தமிழ் பாடல் பெற்றது. அங்கே எழுதினார். அந்த இடத்தை எழுதிவிட்டு கடைசியிலே அவர் சிவகங்கைக்கு அருகிலே இருக்கிற நாட்டரசன் கோட்டை என்ற ஊருக்கு வந்து அங்கே அவர் தியானம் பண்ணி அங்கேயே அவர் மரித்து அங்கேயே ஐக்கியமானார் என்று வரலாறுகள் சொல்லுகிறது. எனவே தஞ்சை மாவட்டத்திலே பிறந்து சிவகங்கை மாவட்டத்திலே அவர் அடக்கமான அந்த இடத்தையும் பார்க்க வேண்டும் என்று
அந்த பிறந்த இடத்தையும் பார்த்தேன், அவர் அடக்க ஸ்தலத்தையும் பார்த்தேன். அதை கம்பன் கழகம் என்ற ஒன்று ட்ரஸ்ட்டு அதை பரிபாலிக்கிறது. அதனுடைய மெம்பர்களை நாம் ஃபோட்டோவிலே பார்க்கிறோம். அவர் வந்து கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் சுமார் வந்து அங்கே, அதாவது கிபி 886 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை அங்கே ராம அவதாரத்தை அரங்கேற்றி கவி சக்கரவர்த்தி ஆனார் என்ற குறிப்பும் அங்கே இருக்கிறது. அதன் பிறகு அவர் சில ஆண்டுகள் வாழ்ந்து திருப்பி அவர் இந்த இடத்திலே ஐக்கியமானார். அந்த இடத்திலே நாம் கண்டோம். அங்கே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது. நான் வந்து அந்த தவம் செய்தேன். அற்புதமான ஒரு நினைவு. அப்பேற்பட்ட ஒரு கம்பத் திருக்கோயிலை நீங்கள் கட்டாயம் தமிழனாய் பிறந்து தமிழையே பெருசாக பேசுகின்ற அத்தனை பேர்களும் அந்த கவி சக்கரவர்த்தியின் வரலாறை அறிந்து அந்த இடத்தையும் பார்வையிட்டு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தமிழர்களாகிய நாம் தமிழிலே இத்தனை விஷயங்கள், இன்னும் சில புத்தகங்களை எழுதியிருக்கிறார், அதற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்படி அகத்தியர் அவதார இடங்கள், அவர் தங்கிய இடங்கள், அதுபோல நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். இது நமச்சிவாய கவிராயர் என்று கூட ஒருத்தர் இருந்தார். அவர் உலகம்மை அந்தாதி பாடினார். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி பாடினார். எல்லாம் தமிழ்தான். கடவுள், தெய்வம் அப்படின்னெல்லாம் நினைக்காம அந்த தமிழுக்கு மரியாதை கொடுத்து திருவள்ளுவர் வாழ்ந்தது, பிறந்தது, இது மாதிரியான வரலாறுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அபிராமி அந்தாதி பாடிய திருக்கடையூரிலே சென்று அவர் வாழ்ந்த இடம், பிறந்த இடம், இதெல்லாம் பார்க்கலாம். அதுபோல உலகம்மை அந்தாதி பாடிய நமச்சிவாய கவிராயரை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் பொதிகை மலை அருகிலே இருக்கிற அகத்தியர், இல்லை அங்கே மேலே போக முடியவில்லை என்றாலும் அகத்தியர் கோயில்கள் அங்கங்கே பல இடங்களிலே அவர் வந்திருக்கிறார், தங்கியிருக்கிறார், பாடல் எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் கண்ணுற்று அவருடைய ஆசையை பெற்று வர வேண்டும். இந்த கோயிலுக்கு போக ஆட்டோவை அருமையான ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார், இருக்கிறார். அந்த ஆட்டோ தம்பியை பாருங்கள் வீடியோவிலே. அவரை கண்டு அவரிடம் சொன்னால் அந்த கோயிலுக்கு அழைத்து செல்வார். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள்.